இப்போ இந்த பெஹல்காம் விஷயத்துல 2 முறை அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அதுல ஒரு கூட்டத்துல எதிர்க்கட்சிகள்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நிறைய கேள்வி எல்லாம் கேட்ட பிறகு அரசு தரப்புல வேற வழி இல்லாம என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, இதுல வந்து இந்த பிரச்சனையில செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்தது, பாதுகாப்பு சம்பந்தமான அந்த குறைபாடுகள் கோளாறுகள் இருந்தன அப்படிங்கிறதையும் அரசாங்கம் ஒத்துக்குச்சு. ஆனா அது ஜஸ்ட் ஒரு வரி தான் சொன்னாங்க. செக்யூரிட்டி லேப்ஸ்னா என்ன, என்ன மாதிரியான லேப்ஸ் நடந்தது, அதனால என்ன விதமான பாதிப்பு ஏற்பட்டதுங்கிற விவரங்கள்லாம் அவங்க வந்து சொல்லல. இப்ப சமீபத்துல அனில் சௌஹான் அவர் வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஆபரேஷன் சிந்தூர், அதுக்கு பிறகு பாகிஸ்தானோட எதிர்வினை, நம்ம திரும்ப நடத்திய எதிர்வினை, இது ஒரு 4 நாட்கள் இது நடந்தது. இந்த 4 நாட்கள்ல நம்முடைய விமானப்படையினுடைய ஒரு விமானம் தாக்குதலுக்கு உள்ளானது அப்படின்னு சிங்கப்பூர்ல நடந்த ஒரு கூட்டத்துல ஒரு ஷாங்க்ரிலா செக்யூரிட்டி டயலாக்னு ஒன்று நடக்கும். அந்த டயலாக்ல அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, நம்முடைய ஏர்கிராஃப்ட் ஒன்று சேதமடைந்தது அப்படின்னு. ஒன்று தானா, நிறையாவா, அதில் இருந்தவர் ஏதாவது ஆனாரா, இல்லை அது வந்து ஏவுகணை மாதிரியான விஷயமா, இப்படியான பல விஷயங்கள் கேள்விகள் அதில் இருக்கு. ஆனால் எந்த விவரமும் வெளிப்படையாக சொல்லப்படலை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம்.